பூண்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாயு தொல்லை எல்லாம் போகும். எப்படி செய்யறதுன்னு நம்ம ஸ்டைல்ல பார்க்கலாம். ஒரு கடாயில நல்லெண்ணெய் ஊற்றி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பற்கள போட்டு நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க. அத எண்ணெயில கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், மிளகு போட்டுட்டு தாளிங்க. கொஞ்சம் கறிவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்த முழுசா உரித்து போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் கண்ணாடி பதம் வரைக்கும் வந்து வதக்குங்க. ஒரு தக்காளிய பொடியா நறுக்கி சேருங்க. தக்காளி மசிய வதங்கியதும் 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்குங்க. ஒரு எலுமிச்சை அளவு புளிய ஊற வச்சு கரைச்சு அந்த தண்ணிய ஊத்துங்க. சுமார் 2 கப்பு ஊத்துங்க. தேவையான அளவு உப்பு சேருங்க. ஏற்கனவே வதக்கி வைத்த பூண்டையும் இப்ப குழம்புல சேர்த்துக்கங்க. நல்லா கொதிக்க விடுங்க. குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போடுங்க. இது காரம், இனிப்பு, புளிப்ப வந்து தூக்கி கொடுக்கும். கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடுங்க. அவ்வளவுதான், சூப்பரான மணக்க மணக்க பூண்டு குழம்பு ரெடி. சுட சுட சாதத்துல நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டா அமிர்தமா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.